செய்து வந்த பாவ மூட்டை. அதை அத்தனை சுலபத்தில் சுமந்து விட முடியுமா? செய்த பாவத்தை சிறுக சிறுகத்தான் நீர் சுமக்க வேண்டும். என்ன இது? அரங்கனை தவிர எவருக்குமே அஞ்சாத என் நெஞ்சத்தை அசைத்து பார்க்கிறேன். யார் நீ? திருமங்கை மன்னா, ஏன் இந்த தீய வழி? என்னை தெரியுமா உனக்கு? பிறப்பிலிருந்தே உன்னை நான் அறிவேன். ஆனால் என்னைத்தான் யார் என்று நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. என்ன சொல்கிறேன்? திருமகளே, திருமாலே, என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பெருமாளே, உன்னிடமா நான் கொள்ளையடித்தேன். என் திருப்பணியின் மூலப்பொருளை உன்னிடமா என் திருட்டு தொழிலை காட்டினேன். ஐயனே, இந்த கள்வனுக்கு காட்சி தந்த கருணை கடலே, இம்மைக்கும் 7 பிறவிக்கும் மன்னிக்க முடியாத தவறு செய்த இந்த மாபாதகனை மன்னித்து என்னை மனிதனாக்கு. எனக்கு புது வாழ்வு கொடு. நீலனே, எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எடுத்த காரியத்தை முடிக்கிறாயா இல்லையா என்பதை காணவே உன்னை பல வழிகளில் பரிசோதித்து பார்த்தேன். என்பால் நீ கொண்ட பக்தியை மனமாற பாராட்டுகிறேன். திருமங்கை மன்னா, இழந்த நாடு, உன்னை விட்டு பிரிந்த செல்வம் அனைத்தும் இனி உன்னையே வந்து அடையும். குமுதவல்லியுடன் குறையேதுமின்றி எடுத்த திருப்பணியை முடித்து திருமங்கையாழ்வார் என்ற திருநாமத்தோடு இப்பூவுலகில் புகழ்வெற்று வாழ்வாயாக. திருமாலே, வந்தாய், என் மனம் புகுந்தாய், மன்னி நின்றாய். பெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன். பெரியேன் ஆயிரபின் பிறர்க்கே உழைத்து ஏழையாரேன். கரிசேர் பூம்பொழில் சூழ் கரமாமலை வேங்கடவா, அடியே வந்தடைந்தேன். அடியேனை ஆட்கொண்டரு. அந்த ஏழுமலையாருடைய கருணையை பரிபூரணமாக பெற்று நம்முடைய குறைவில்லாத புகழடைந்தார் திருமங்கை ஆழ்வார். அடுத்து தொண்டரடிப்புடி ஆழ்வாரை பற்றி இந்த தொண்டை சொல்ல போறேன். திவ்யநாராயணர் அப்படின்னு அவருக்கு மற்றொரு பேர் உண்டு. அவர் ஆண்டவனுக்கே தன்னை அடிமையாக்கி கொண்டவர். அவரை ஒரு ஆடலழகி தனக்கு அடிமையாக்கிக்கிறதா சபதம் செய்தார். அந்த சபதத்தை அவ எப்படி நிறைவேற்றான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ? சொல்றேன். அற்புதமான நடனம், அழகான பாட்டு. நம் சோழ மண்டலத்தைச் சேர்ந்த இரு சகோதரிகளும் பரதக்கலையை நன்கு பயந்திருக்கிறார்கள். அமைச்சரே, இவர்களுக்கு வேண்டிய பரிசுகளை கொடுத்து பல்லக்கு பரிவாரங்களுடன் இவர்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைங்கள். என்ன அழகான நந்தவனம்! இதற்குள் அமைந்திருக்கும் அந்த ஆசிரமத்தில் யார் இருக்கிறார்கள்? இந்த இடத்தை பார்த்ததுமே இங்கு சிறிது நாழிகை இருந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று என் மனதுக்கு தோன்றுகிறது. மக்களின் மனதையெல்லாம் கவர்ந்து அவர்களின் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய மகான் ஒருவர் இங்கு வாழ்ந்து வருகிறார். யார் அந்த மகான்? திருமாலவன் மலரடிக்கு சேவை செய்ய தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு பெரும் மேதை. அந்த மேதையின் பெயர் விப்ரநாராயணர். விவேகத்தின் எல்லையை கடந்தவர். ஆஹா, என்ன அமைதியான மலர்களின் மனம் என் மனத்தை கவருகிறது. இவருக்கு திருமணமாகிவிட்டதோ? என்னடி இது பைத்தியக்காரத்தனமான கேள்வி? அவர் ஒரு துறவி. கொஞ்சம் மலர்களையாவது பறித்துக் கொள்ளட்டுமா? கூடாது. இறைவன் மலரடிக்கு சூட்டுவதற்காக அவர் பாதுகாத்து வைத்திருப்பார். இந்த மலர்களை நாம் பறிக்க கூடாது. இறைவனுக்கே நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொண்டு அவருக்காகவே ஆடுகிறோம். நமக்கில்லாத உரிமை வேறு யாருக்கு? இவர்கள் ஆண்டவனை பாடி போற்றுகிறார்கள், நாம் ஆடி பாராட்டுகிறோம். சொல்லும் முறையில் வேறுபாடு இருந்தாலும் செல்லும் வழி இரண்டும் ஒன்றுதானே. வேண்டாம், நான் சொல்வதற்கு ஏதாவது விபரீதம் நடந்துவிடப் போகிறது. ஒன்றும் நடக்காதே, நீ சும்மா இரு.